வணக்கம் நண்பர்களை, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு புறம் இந்த ராஜேஸ்வரியோட தொல்லை தாங்க முடியலைங்க. ராஜேஸ்வரி இந்த பார் விஜய், உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழிதான், அந்த மல்லியை தொலைச்சு கட்டு, மறுபக்கம் ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதையெல்லாம் சொல்றதுக்கு நீ யார், நீங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். டே நான் அக்காடா, உனக்கு நல்லதாடா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நல்லது நல்லது கெட்டது இதெல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்ன அவன் நம்பி வந்துட்டான், என்ன நம்பி மட்டும்தான் அந்த வீட்டுக்கு அவள் வந்திருக்கா, அதை ஃபர்ஸ்ட் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஏன் பொண்ணுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. இதுக்கு மேலே இந்த டைவர்ஸு விட்டுரு, ரஞ்சிதத்தை கல்யாணம் பண்ணிக்கோ இப்படி நல்லா வந்தீங்களான்னா மரியாதை கெட்டுரும், ஜாக்கிரதை அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல் சார், இதுக்கு மேலே இவங்களாம் ஒரு ஆளுன்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறத கேட்டு நீங்கள் வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் டாக்காக பேசுகிறாரு. இதை கேட்டதும் ராஜேஸ்வரி டே என் பேச்சும் விட்டுல நீ அனுபவிக்கப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நான் அனுபவிக்கணும் என்ன வைக்கணும் அல்ல, ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலை என்னவோ அதை மட்டும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசிடுறாங்க. சரி, இப்படியெல்லாம் ஒரு தருணம் நடந்து நடக்க மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம மல்லி கொட்டிக்கிறாங்களே இதெல்லாம் பார்த்துடுறாங்க. கரெக்டாக நம்ம விஜய் பேசுறது உடனே விஜய் வந்தது, விஜய் கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடறாங்க. எனக்கு உங்களை விட்டால் வேறு யார் இருக்காங்க, ஆனால் நீங்கள் இந்த அளவுக்கு என் மேலே பாசம் வச்சுன்னு இருக்கீங்க, ஆனால் அந்த பாசத்தை வெளியே காட்டாமல் இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே எமோஷன் ஆகிறாங்க. இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷமாகவும் இருக்குது. அதே சமயத்தில் மறுபக்கம் என்னடா இது இப்படியெல்லாம் ஆகிப்போச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது. என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்னா ஏற்ற தாழ்வு எல்லாமே இருக்கும். எல்லாத்தையும் நம்ம கடந்து ஒரு பக்கம் மேலே வந்தால் தான் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்த நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி தான் இவங்க 2 பேரும் இப்போ ஒன்று சேர்றாங்க. வெண்பா குட்டி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, எப்படியோ அம்மா அப்பா நல்லா பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு உடனே இவங்க ஜாலியாக ஊர் சுற்ற ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துனுக்கிற நம்ம ரஞ்சிதம் இதுக்கு பொறுக்காமல், இவளை இதான ஒன்று பண்ணுடா, இவளை எதான ஒன்று பண்ணியே தெரியணும், இவளை இப்படியே விட்டால் நம்ம வாழ்க்கை நாசமாக போயிடும், அந்த வீட்டில் இருக்கிற சொத்து ஆடம்பரம் எல்லாமே நமக்கு தான் இருந்தோமே, ஆனால் இப்போ எதுவுமே இல்லாமல் நம்ம ஒண்டிக்கிட்டே நிற்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வேதனையிலையும் துக்கத்திலையும் துயரத்திலையும் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஒரு பக்கம் பதட்டத்தோடையும் பயத்தோடையும் போயின்னு இருக்குங்க. பார்ப்போம், வாழ்க்கையில் எவ்வளோ வேணாலும் கஷ்டம் வரலாங்க, எல்லா கஷ்டத்தையும் நாம தான் தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அடுத்தடுத்து என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் நம்ம போகணும். அப்போ தான் வாழ்க்கை சந்தோஷமாக கும்முன்னு இருக்கும். சரி, இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக நம்ம ராஜேஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க பேச்சை கேட்கறதுனால இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், நான் வந்த இடத்துக்கு பாருங்க போகிறேன். உடனே நம்ம ரஞ்சித் ஐயோ அவள் பண்ணதுக்கு என்ன விட்டுட்டு போகிறீங்க, எனக்கு யாருமே இருக்க மாட்டாங்க அப்புறம் சப்போர்ட்டுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். ஏன்டி இப்போ மட்டும் இந்த மட்டும் சப்போர்ட் நான் கிளிக்கிறேன், என் பேச்செல்லாம் அவ்வளோதான் மதிப்பு இல்லை, என்னால் ஒரு ஆளை ஒரு துச்சமாகவே எடுத்துக்கல யாருமே, நீ தான் என்ன ஒரு ஆளை பார்த்துன்னு இருக்க, அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்கிறாங்க. இதை கேட்டதும் என்ன பேசுறதுன்னு சொல்லிட்டு தெரியாமல் மௌனமே சிறந்ததுன்னு சொல்லிட்டு சைலண்டாக போயிடுறாங்க. சரி, அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு கூடிய விரைவில் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டில் வந்து கொண்டே இருக்க போகுது. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, see you. நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.